கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி நாம் ஒரு சில பாடல்களை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்துமா உண்மையில் வாஞ்சையா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி பாடுவோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் எல்லாரும் சொல்லுவோம். தஞ்சம் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தேவன் மேல் நம்முடைய ஆத்துமா தாகமாயிருக்கிறது. தேவனுடைய சந்நிதியில் நம்முடைய ஆத்துமா வாஞ்சித்து வந்திருக்கிறதை வெளிப்படுத்தும் அடையாளமாய் அவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. சொல்லுவோம். தேவனின் சந்நிதியில் நின்றிட, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீ, கோட்டையும் நீரே, என்றும் காப்பி. தஞ்சமே நீர், என்றும் காப்பி. எங்கள் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீ, என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் என்று தாவீது கேட்பது போலவே ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருப்போம். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். எல்லாரும் சொல்லுவோம். தஞ்சமே நீர், என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. ஆண்டவர் மேலுள்ள தாகத்தை வெளிப்படுத்தி பாடுவோம். யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன்.
கோட்டையே, தஞ்சமே தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், எங்கள் கோட்டையும் நீர் என்றும் காப்பி. ஹல்லேலூயா. தாவீது சொல்லும்போது சொல்றாரு, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய். அதுக்கப்புறம் சொல்லியிருக்கு பாருங்க, தேவனை நோக்கி காத்திரு. தேவனை நோக்கி நாம் காத்திருக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தெரியணும், என் ஆத்துமாவை கலங்கவும் தேங்கவும் விடாத நல்ல ஆண்டவர் எனக்கு ஒருவர் இருக்கிறார். ஆத்துமா சில நேரத்தில் கலக்கம் அடைஞ்சதுன்னா அந்த ஆத்துமா கலக்கத்தை அதை நீக்கிறதுக்கு என்ன காரியத்தை செஞ்சாலும், டாக்டர்கிட்ட போனால் நீங்காது, எங்கே போனாலும் அதுக்கு பரிகாரமே இல்லை. ஆனால் தேவ பிரசன்னத்துக்குள் நான் வந்தால் என் ஆத்துமாவை எல்லாவற்றுக்கும் விட்டு விலக்கி அப்படி கேட்கணும், ஆத்துமாவே நீ கலங்காத, ஆத்துமாவே நீ கலங்காத. ஏன் கலங்குகிற? நீங்க வந்திருக்கிற இடம் எங்க? தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வந்திருக்கிறீர்கள், காத்திருக்க வந்திருக்கிறீர்கள். காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் ஆத்துமாவிற்கு ஒரு புது பலன் கிடைக்கும். ஆமா, கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறோம், அதுதான் ரொம்ப விசேஷம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீது இதை சொல்றாருன்னு யோசிச்சு பார்க்கணும். 42ஆம் சங்கீதம் முழுவதும் வாசிட்டு 10ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அங்க சொல்லி இருக்கு பாருங்க, ஆண்டவரிடத்துல அவர் ஜெபிக்கிறார், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. அப்படிப்பட்ட வேதனைக்குள் செல்லும் போது அங்க சொல்றாரு பாருங்க, ஆத்மாவை பார்த்து, உங்க ஆத்மா அப்படி இருக்குதா? உருவ குத்துகிறது போல இருக்கா? அப்படி குத்துறாங்களா உங்களை யாராவது? சொல்லுங்க, ஆண்டவர் இருக்கிறார் எனக்கு, நான் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்பேன், அவருக்காக காத்திருப்பேன். அவருக்காக நான் காத்திருக்கும் போது என் ஆத்துமாவை தேற்ற அவர் வியந்து வந்து என் ஆத்துமாவை தேற்ற வல்லவராயிருக்கிறார். அதனாலதான் பாடுறோம், அவர் என் தஞ்சம், என் அடைக்கலம். தாவீது ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லாரு பாருங்க, கர்த்தரே என் பலனா இருக்கிறார். அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். சத்துரு சில நேரத்துல கீழே தள்ளணும்னு நினைப்பான், ஒன்னும் இல்லாம பண்ணணும்னு நினைப்பான். அப்ப நம்ம ஒன்ன காண்பிக்கணும், என் கூட இருக்கிற கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறார், அவர் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார், அவர் எனக்கு கோட்டையா இருக்கிறார்னு சொல்லி அவரை பாடி மகிமைப்படுத்தணும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரே எனக்கு பலன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரே எனக்கு பலன், ஆண்டவரே எனக்கு பலன். ஆமா, அவர் நமக்கு பலனா இருக்கிற தேவனா இருக்கிறார், அடைக்கலமும் கோட்டையுமா இருக்கிற நல்ல ஆண்டவரை நாம் எல்லாரும் இணைந்து மகிமைப்படுத்தி இன்னொரு பாடலை நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். நீங்க எல்லாரும் எங்களோடு கூட இணைந்து அதை பாடி மகிமைப்படுத்துவோம். கட்டளையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. சொல்லுங்க, துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரின் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரின் தேவன், நான் நம்பும் துருகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு.
விடுவிக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் சொல்லி உயர்த்துவோம். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தாலும் கர்த்தர் நமக்கு ஆதரவாயிருக்கிறார். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தே. கர்த்தரோ ஆதரவாயிருந்து என்ன செய்தார்? விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தே. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ உயர்த்துவோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் என் பலனாகிய கர்த்தாவே, நான் என் பலனே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, கண்மலையானவர் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நம்மிலும் அதிக பலவான்கள் நம்மை எதிரிட்டு வரும்போது, இந்த பலனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்போது, என்னை விடுவித்து என்னை பாதுகாக்கிற தேவன், என்னோடு இருந்து காரியங்களை ஜெயமாக முடிக்கிற தேவன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் என்னிலும் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து என் கரம் பிடித்து, எத்தனை பேர் அப்படி தூக்கி விட்டிருக்கிறார்? அவருடைய கரத்தை நீட்டி என் கரம் பிடித்து, ஓ என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். 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 கண்மலையானவர் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் ரட்சிப்பின் தேவன், நீரின் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர். ஓ எஸ், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய. மறுபடியும் எல்லாரும் சொல்லுவோம். நீரின் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், நான் நம்பும் துருகம், உயர்ந்த அடைக்கலம், என் பலனாகிய எல்லாரும் என் பலனாகிய கர்த்தாவே, நான் ஓ என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். நம்முடைய வாழ்க்கையின் பலன் அவர் ஒருவர் தான். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் நமக்கு பலனா இருக்கிறது தான் பெரிய விஷயம்.
அவர் நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பலனா இருக்கிறார். கர்த்தர் நான் நம்புகிற துருகம், அதுதான் பாடுறோம். நான் நம்புகிற துருகம் அவர். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றார், நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்புவேன். பயம்புறுத்துகிற சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில வருந்தான், வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் கர்த்தரை நம்புறேன். எதற்கு நம்புறேன் கர்த்தரை? அவரை காட்டிலும் பலசாலி, பலவான் என் கூட இருக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை. கர்த்தரே என் பலனா இருக்கிறார் என்று நான் நம்பி அறிக்கை செஞ்சு பாடுறேன் பாருங்க. அதுதான் பெரிய விஷயமே. நான் நம்பி அறிக்கை அவருடைய சமூகத்தில் நான் அறிக்கை செய்ய, என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லும்போது, கர்த்தர் என் வாழ்க்கையில பலன்னு நான் சொல்லி பாடும்போது, சத்துரு பார்ப்பான், இன்னும் இடைஞ்சல இன்னும் பெருசா தான் கொடுப்பான். ஆனாலும் நான் நம்பணும், என் கூட இருக்கிறவர் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருடைய ஆர்மிக்கு, அவருடைய சேனைக்கு எதிராக எந்த வல்லமையான சேனையும் இல்லை. தாவீது நெருக்கப்பட்டான், மனக்லேசம் அடைந்தான், ஆண்டவரை நோக்கி அபயம் பண்றான், கேட்கிறான், ஆண்டவரே எல்லாம் போயிருச்சே, எல்லாம் விட்டு போனதே, என் குடும்பத்திலிருந்து எல்லாத்தையும் சத்துரு பிடுங்கி கொண்டானே, என்னுடைய ஆஸ்திகள் எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டானே, என் சமாதானத்தை இழந்து நிற்கிறேனே என்று அவன் அபயமிட்டு தாவீது கர்த்தரை நோக்கி அவன் ஒரு விண்ணப்பம் செய்கிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ பின்தொடர், நீ அந்த தண்டை பிடிப்பாய், நீ பிடித்து சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தை வரும்போது அவன் எந்த பலத்தோட போகிறான்? தன்னோடு கூட வருகிற அந்த புருஷர்களுடைய பலத்தோட போகவில்லை. கர்த்தரே என் பலன் என்று அவன் போகும் பொழுது அவன் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். அவன் இழந்ததை காட்டிலும் அதிகமாக திருப்பிக் கொண்டான். இன்றைக்கு நான் நம்பணும், கர்த்தர் என் வாழ்க்கையில பலனா இருக்கும்போது நான் இழந்ததை காட்டிலும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல இங்க வந்து ஒரு பிரசங்கியார் வந்தார் பாருங்க, பிஷப் அவர்கள் வந்து இங்க பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் நம்ப முடியாத அதிசயம், நம்ப முடியாத அதிசயம். நாங்க அவர் வந்துட்டு போனதுல இருந்து நாங்க எங்க வாழ்க்கையில பார்த்து கொண்டு இருக்கிற, எத்தனை பேர் அதை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நாங்க நம்ப முடியாத அதிசயங்களுக்குள்ளாக கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறார். அதுதான் எங்களுக்கு பலன். ஆண்டவர் வார்த்தை பாருங்க சொல்லிட்டு போனாரு, அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னைக்கு வந்தாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் என்னைக்கு போனாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த வார்த்தை மாத்திரம் தான் நாங்க பிடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த வாரங்களை எப்படி கடந்தோன்னே தெரியல. நாங்க நம்ப முடியாத அதிசயங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையிலே நம்ப முடியாத அதிசயங்களை செய்வார். நினைச்சு கூட பார்க்க முடியாது, நினைச்சு பார்க்க முடியாது. அவர் ரொம்ப அழகா சொன்னார் பாருங்க, அடிக்கடி சொன்னார் பாருங்க, ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஆமா, அப்படி அவர் சொன்னார். ஆமா, இனி நானும் அப்படி சொல்லணும் போல. அவர் நல்ல அந்த நினைச்சு கூட பார்க்க முடியாத அதிசயங்களை இன்றைக்கு செஞ்சிட்டு இருக்கிறார். எங்களுக்கு செய்யறாருன்னா நான் நம்புறேன், உங்களுக்கும் கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்களை செய்ய போகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாமே மாற போகுது. என் கண்ணீர் மாற போகுது, என் கவலை மாற போகுது, என் பிரச்சனை தீர போகுது, எல்லாம் மாற போகுது. நான் இழந்ததெல்லாம் வாங்கிக்க போறேன். ஆமா, எல்லாம் மாற போகுது. பாப்பா, அப்படிதான் ஒரு பாட்டை பாட போறோம். மாறுற மாதிரி பாடணும். அதுலயே ஒரு சந்தேகம் இருக்கிறது, இவருக்கு என்ன இவர் சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி பாடக்கூடாது. என்னால ஒன்றும் மாற போறது இல்லை, அவராலே எல்லாம் மாறும். இயேசுவின் வல்லமையினாலே மாற்ற முடியாதது ஒன்றுமே இல்லை. அடிக்கடி நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், எல்லாம் கீழ்ப்படியும், எல்லாம் அடங்கும், எல்லாம் நடக்கும். அவருடைய வல்லமையினாலே நடக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய வல்லமையினாலே நடக்கும், உம்முடைய வல்லமையினாலே நடக்கும். நிச்சயம் ஆண்டவர் செய்து முடிப்பார். சொல்லி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். கொஞ்சம் பாட்டு வேகமாக தான் இருக்கும், ஆனாலும் பாட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அந்த பாட்டில் இருக்க வார்த்தையை பார்த்து நல்லா பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you, Jesus.
எல்லாமே மாற போகுது, என் எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிக்கிறதெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. மறுபடியும் சொல்லுங்க, எல்லாமே மாற போகுது, என்ன எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே மாற போகுது, என் எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, ஜெபிச்சதெல்லாம் மாற போகுது. எப்படி மாறும்? மாற போகுதே, எல்லாமே மாற போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாற. சொல்லுங்க, மாற போகுதே, எல்லாமே மாற போகுதே, இயேசுவின். ஓ, மாற போகுதே, எல்லாமே மாற. பின்னாடி இருக்கிற எல்லாரும் சொல்லி அறிக்கை செய்து வெற்றி கொள்ளுங்கள். இயேசுவின் என் நெருக்கம் எல்லாம் மாற போகுதே, அது விசாலமாய் மாற போகுதே, என் நெருக்கம் எல்லாம் மாற போகுதே, அது விசாலமாய் மாற போகுதே, என் நெருக்கம் எல்லாம் மாற போகுதே, அது விசாலமாய் மாற போகுதே, மாற போகுதே, எல்லாமே மாற போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாற போகுதே, மாற போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாற போகுதே, எல்லாமே மாற போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாற போகுதே, இயேசுவின் வல்லமையால். என் ஜெபத்துக்கு பதில் தருவார், ஜெபத்துக்கு பதில் தருகிற ஆண்டவரை ஆராதிக்கிறேன். ஜெப நேரம் அதிகமாகுதே, என் துணி நேரம் அதிகமாகுதே, அக்கினியா மாற போகுதே, வல்லமையாய் மாற போகுதே, என் ஜெப நேரம் மாற போகுதே, என் துணி நேரம் அதிகமாகுதே, அக்கினியா மாற போகுதே, வல்லமையாய் மாற போகுதே, மாற போகுதே, எல்லாமே மாற போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாற போகுதே, மாற போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாற போகுதே, எல்லாமே மாற போகுதே, மாற போகுதே, எல்லாமே மாற போகுதே. நீங்க சொல்லுங்க, மாற போகுதே, மாற போகுதே, மாற போகுதே, எல்லாமே மாற போகுதே, இயேசுவின். என் கண்ணீர் மாறும், என் கவலை மாறும், என் துன்பம் மாறும், என் அழுகை மாறும், எல்லாவற்றையும் சந்தோஷத்தினால் நிரப்புகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். மாற போகுதே, என் கண்ணீர் எல்லாம் நீங்க போகுதே, என் அழுகை எல்லாம் மாற போகுதே, அது ஆனந்தமாய் மாற போகுதே, என் கவலை எல்லாம் மாற போகுதே, என் கண்ணீர் எல்லாம் நீங்க போகுதே, அழுகை எல்லாம் மாற போகுதே, அது ஆனந்தமாய் மாற போகுதே, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால். ஓ எஸ், இயேசுவின் வல்லமையால் மாற போகுதே, மாற போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாற போகுதே, மாற போகுதே, இயேசுவின் வல்லமையால் மாற போகுதே. நம்முடைய இடத்துல எழும்பி நின்று இயேசுவின் வல்லமையால் மாற முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரை சொல்லி உயர்த்த போகிறோம். யாருமே மௌனமா அல்ல, சொல்ல போறோம். இயேசுவின் வல்லமையால் எல்லாம் மாறும். ஓ, மாற போகுதே, எல்லாமே மாற போகுதே, இயேசுவின் வல்லமை
பாடுவோம். ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமையா மாறும். அவரால் மாற்ற முடியாதது ஒன்றுமே இல்லை. அவருடைய நாமத்தினால் ஆகும். பணத்தினால் முடியாது. நம்மிடத்தில் இருக்கிற எந்த ரிசோர்ஸ்னாலும் வளத்தினாலும் முடியாது. ஆனா ஒன்று முடியும், இயேசுவின் வல்லமையினால் மாறும். எல்லாம் மாறும். இயேசுவின் வல்லமையினாலே மாறும். ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமையினாலே மாறும். கைகளை உயர்த்துங்க. ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது. ஓயா, உயரத்தில் இருந்து தம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து என்னை தூக்கி விடுகிறவர். அவர் உயரத்தில் இருக்கிறவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். ஓ ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமை எப்படி வரும்? ஹல்லேலூயா. என் வலது கையை அவர் பிடிக்கிறவராய் இருக்கிறார். என் வலது கையை பிடித்து, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு கேடகமுமாய் இருப்பேன், நான் உன் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவன், உன் வாழ்க்கையில அழுகையை மாற்றுகிற தேவன், உன் கண்ணீரை துடைக்கிற தேவன். ஓ ஸ்தோத்திரம். உன் கரத்தை பிடிக்கும் போதே ஹல்லேலூயா, உன் கண்ணீர் மாறும், உன் கவலை மாறும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ராத்திரியில் அழுகை தங்கும், காலையிலே ஓ ஸ்தோத்திரம் அது சந்தோஷமாய் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவனுடைய இயேசுவின் வல்லமை இந்த ஆராதனையிலே நம் மீது ஊற்றப்படுவதாக, நம் மீது இறங்கி வருவதாக. எல்லாம் மாறிடும், எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு இருக்கிற நிலைமையோடு நான் இருக்க போவதல்ல, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையோடு நான் இருக்க போவதல்ல. ஓ ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே ஆண்டவர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை உங்கள் மீது, உங்க குடும்பத்தின் மீது போட போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள் மத்தியில ஒரு மாற்றம் இல்லையே என்று யோசித்து கலங்கி கொண்டு இருக்கிறீர்களே, ஹல்லேலூயா, ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மாற்றம். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மாற்றம், நீங்க நம்ப முடியாத ஒரு அதிசயம். ஹல்லேலூயா. ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிற தேவன். இயேசுவின் வல்லமையாலே அது ஆகும். அதுதான் நிஜங்க, அதுதான் நிஜம், அதுதான் நிஜம். அவருடைய வல்லமையினாலே ஆகும். எந்த மனுஷன் போய் எங்க நின்று என்ன காரியங்களை உங்களுக்கு விரோதமா செஞ்சாலும், உங்களுக்கு எதிராக என்ன மந்திரங்கள் தந்திரங்கள் செய்தாலும், அது ஒன்றுமே உங்களுக்கு வாய்க்காது. காரணம் என்ன? மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவன் என்னுடைய சார்பில் இருக்கிறார். ஷபதலரபா. மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவன். எந்த தெய்வத்தாலும் மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது. அப்படித்தானே நம்ம இருந்தோம். என் வாழ்க்கையை மாற்றவே முடியாது என்ற நிலையில என்னை தேடி இயேசு வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் போது நான் நம்ப முடியும். ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் இப்ப போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை, என் சபை இப்ப போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை, இது எல்லாவற்றையும் மாற்ற இயேசுவுக்கு வல்லமை உண்டு, அவருக்கு வல்லமை உண்டு. அது நிச்சயம் மாறும். ஹல்லேலூயா. அதை அறிக்கை செய்யுங்க. நிச்சயம் மாறும். என் கண்ணீர் மாறும், என் கவலை மாறும், என் துன்பம் மாறும், என் பிரச்சனை தீரும். ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறேன் ஆண்டவர். அவருடைய நாமத்தினாலே மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர். அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. அவருடைய நாமம் மேன்மையான நாமம். எத்தனை பேர் இந்த நாமத்தை உயர்த்த விரும்புறீங்க? அவருடைய நாமத்தை போல வேறே நாமம் இல்லை என்று பைபிள்ல வாசிக்கிறோமே. வேறே நாமம் இல்லை. இந்த இயேசு என்னும் நாமம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமத்தை நம்ம சொல்லாம இருந்தா அதை விட பரிதாபம் ஒண்ணுமே இல்லை. இந்த நாமத்தை சொல்லி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், உயர்த்த போகிறோம். அவருடைய நாமத்தின் மேன்மை சொல்லி விவரித்து நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். உந்தன் நாமம் மேன்மை போ வேறே நாமம் இல்லையே. சொல்லுவோம். உந்தன் நாமம் வேறே நாமம் இல்லை. மறுபடியும் சொல்லுங்க. உந்தன் நாமம் வேறே
தரலையே. இயேசு என்னும் நாமத்தின் மேன்மை, உம்முடைய நாமத்தின் வல்லமை, ஓ மேன்மை போ. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. அறிக்கை செய்யுங்க. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. Let's worship together. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. அன்பரே, அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே. எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும். ஆண்டவர் நாமத்தை சொல்லுங்க. அன்பரே, அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. மகிமை, மகிமை, மகிமை ராஜராஜனுக்கே. மகிமை, மகிமை ஒருவருக்கே மகிமை. சபை எல்லாரும் சேர்ந்து உயர்த்துவோம், உம்மை உயர்த்திடுவோம். துதி நிறைவுடன் கர்த்தரே நீ உயர்ந்திடுவே. மகிமை ராஜராஜனே. ஓசன்னா, 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 ஓசன்னா. நிறைவோடு துதி நிறைவுடன் நீர் மாத்திரமே உயர்த்தப்படுவீராக. நீர் உயர்த்திடுவீர். ஓசன்னா ராஜராஜனே. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்வோம், உம்மை உயர்த்திடுவோம். துதி நிறைவுடன் கர்த்தரே, கர்த்தரே நீ உயர்த்திடுவே. ஓசன்னா ராஜராஜனே. சொல்லுங்க. இயேசு, 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 இயேசு ராஜராஜனுக்கே. இயேசு. அவர் நாமத்தை சொல்லும் போதே விடுதலை. சத்தத்தை உயர்த்தி உம்மை உயர்த்திடுவோம். துதி நிறைவுடன்
எங்கள் வாழ்க்கையை ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் அற்புதமான தெய்வமே, நீரே எங்கள் ராஜாவா இருக்கிறீர். எங்களை ஆளுகிற ராஜா, எங்கள் குடும்பத்தை ஆளுகிற ராஜா, சபைக்கு தலையாயிருக்கிற ராஜா, நீர் எங்க வாழ்க்கைக்கு இருக்கிறீர். உம்முடைய நாமத்தை கொண்ட வேறே ஜாதி எங்கே இருக்கிறது? நாங்கள் தான் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய். ஆண்டவரே, நாங்கள் எங்கே இருக்கிறோம்? What a powerful name is your name. உம்முடைய நாமம் எவ்வளவு வல்லமையுள்ள நாமம். உம்முடைய நாமத்துக்கு ஈடான நாமம் ஒன்றுமே இல்லையே. இப்படிப்பட்ட நாமத்தை நாங்கள் சொல்லி உயர்த்தினால் போதும், எங்கள் வாழ்க்கையில எழும்பி இருக்கிற எல்லா புயல்களும் அடங்கும், எல்லா கட்டுகளும் முறியடிக்கப்படும், எல்லா நோய்களும் தீர்க்கப்படும். அவருடைய நாமத்தின் வல்லமை உணர்ந்தவர்கள் நல்ல கைகளை தட்டி, ஓ ஸ்தோத்திரம். There is power in the name of Jesus. There is power, power, power. அவருடைய நாமத்தின் வல்லமை உணர்ந்து நாங்கள் ஆராதித்திருக்கிறோம். இன்னும் உம்முடைய வல்லமைகள் இந்த பூமியில கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே கிரியை செய்கிறது, எங்கள் நடுவே கிரியை செய்கிறது. உம்முடைய வல்லமை கிரியை செய்கிறது. ஓ ஸ்தோத்திரம். வரும் நாட்களிலே இந்த திருப்பூர் பட்டணத்திலே உம்முடைய வல்லமை அதிகமாக கிரியை செய்யட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை எங்க தெருக்களிலே கிரியை செய்யட்டும். ஓ ஸ்தோத்திரம். ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்கிற தேவ வல்லமை. இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்க. நான் நம்ப முடியாத, நான் நினைச்சு பார்க்க முடியாத அதிசயங்களை கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் சபைக்கும் செய்ய போகிறார். ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் நம்ப முடியாத, நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். எனக்கு செய்ய போகிறார். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எனக்கு செய்ய போகிறார். எனக்கு நல்ல பிசாசு கேட்கட்டும். சொல்லுங்க, எனக்கு செய்ய போகிறார், எனக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு செய்ய போகிறார். அவரால முடியும், அவரால முடியும். அதான் நம்புறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஆராதனையை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்தும் போதே அது உயரப்பட உயரப்பட எங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் லகுவாக்கப்படுகிறது, தூசியாக்கப்படுகிறது, அது ஒண்ணுமில்லாமல் ஆகிறதை நாங்கள் உணர்கிறோம். எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன். மாற்றத்தை உண்டாக்கும் மாறுதல்களை நாங்கள் காண நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் அன்புள்ள நாமத்தில் நாங்கள் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.